அவருக்கு வந்து ஒரு क्वेश्चन இருக்குங்க. இல்லைங்க, அதே கேள்விதாங்க திருப்பி. அவர் இன்னைக்கு விட மாட்டாரு. கான்ஷியஸ்னஸ் பட் நானும் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்துட்டு இருக்கேன் இல்லைங்களா, அது வந்து ஆர்டர் ஆஃப் தி ஈக்குவேஷன் அப்படின்னு. ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன். ஆர்டர் ஆஃப் தி ஃபங்க்ஷன். ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னா அந்த பவர். பவர் இல்லை, பவர் இல்லை. ஓகே. ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் தட், இப்போ ஒரு பாம்பு போய்கிட்டு இருக்கு இல்லைங்களா, ஒருத்தர் வந்து வர்றாரு, பாம்பு போய்கிட்டு இருக்கு. பாம்பு நீங்கள் பார்க்கலாம், பார்த்த உடனே அப்படியே ஸ்டில்லாக நின்றுடும். தட் இஸ் இட்ஸ் ஆர்டர். ஒரு ஆளை பார்த்த உடனே ஸ்டில்லாக நின்றுடும், அது கட்டை மாதிரி கிடக்கும். அது அந்த குணத்தை, அது தட் இஸ் இட்ஸ் ஆர்டர். அதை கொடுக்குறது அந்த கான்ஷியஸ்னஸ். அதனுடைய கான்ஷியஸ்னஸ் இஸ் பிஹேவிங் லைக் தேட். ஸோ தட் இஸ் ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் தேர். இப்போ ஒரு மரம் இருக்குது, அதுக்கு ஒரு ஆர்டர் இருக்குது. தாய்மரம் என்ன பழத்தை காய்ச்சதோ அதே இனிப்பை கொண்டு வரும். தட் இஸ் இட்ஸ் ஆர்டர், ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன். ஒவ்வொன்றுக்கும் வந்து ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே நான் எங்கே போகிறேன், ஐ டிசைட், ஒரு ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன். கண்டுபிடி போகிறது இல்லையா, எனக்கு ஒரு பிளான் இருக்கு இல்லையா, தட் இஸ் மை கான்ஷியஸ்னஸ், ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன். எவ்ரி திங் இஸ் மூவிங் அண்டர் அ லா. அந்த அதை தான் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறான், லான்னு சொல்கிறான். சயின்டிஸ்ட் கால்ஸ் தட் லா. அது எங்கே விச் பிகம்ஸ் அ லா, கான்ஷியஸ்னஸ் பிகம்ஸ் அ லா. The law is called order of function. That's all. ஸோ நீங்கள் வந்து இப்போ சயின்ஸை எடுத்துகிட்டு போய் ஃபிலாசபி எடுத்துகிட்டு போய் சயின்ஸில் வச்சுட்டோம்னாக்கா தென் தே ஸ்டார்ட் அதை வந்து அவங்க டீப்பாக போக ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து. அதாவது சயின்ஸை எடுத்துகிட்டு போய் நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபிலாசபியில் வச்சுட்டோம்னா, இல்லை ஃபிலாசபி எடுத்துகிட்டு போய் சயின்ஸ், சாரி ஃபிலாசபி எடுத்துகிட்டு போய் சயின்ஸில் வச்சுட்டோம்னா, சயின்ஸில் சில குறைபாடுகள் இருக்குது. சயின்ஸில் இப்போ சப்போஸ் ஐம் ஏ கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர். நான் ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர்னால் நம்ம காலேஜில் சயின்ஸ் சொல்லித்தராங்களே, ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி சொல்லித்தராங்களே, எந்த சயின்ஸ் சிலபஸ்லையாவது யூ மஸ்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அப்படின்னு சிலபஸ் இருக்கா? இல்லை, சயின்ஸ் டீச் பண்ணலை. தட் இஸ் இட்ஸ் லிமிட்டட்னஸ். அங்கே ஃபிலாசபியை கொண்டு போனால் தான் இதெல்லாம் வரும். ஓ, ஹவு டு ஐ கெட் மை பேரண்ட்ஸ்? அப்போ அந்த பேரண்ட்ஸ் மேலேயும் ஒரு மாரல் வரணும்னா ஃபிலாசபி சயின்ஸ்குள்ளே போகணும். இல்லைன்னா இட்ஸ் மியர் ஃபேக்ட்ஸாகவே இருக்கும். அதான் கரெக்ட். எங்களுக்கு அவங்களுக்கு சொல்லியே கொடுக்க முடிய மாட்டேங்குது. இப்போ என்னன்னா அவங்க இப்போ காடெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. இப்போ வந்து இப்போ நீங்க இதை சாமின்னு சொல்றீங்க, இந்த இதை பண்ணணும்னு சொல்றீங்க, இதெல்லாம் பண்ணா நீங்க பண்ணீங்க, அதனால இப்போ வந்து எனக்கு இங்க வந்தா லைக் ஐ டோன்ட் கெட் தட் ஃபீல் அப்படின்றாங்க. அவங்கள எப்படி நம்ம வழி நடத்துறதுங்க ஐயா? அது வந்துமா அவங்களுக்கு வந்து இப்போ வந்து சயின்ஸ் தான் மேலோங்கி இருக்குது. சயின்ஸாக அவங்களுக்கு இன்னும் பிகாஸ் அந்த நம்ம சயின்ஸில் ஃபிலாசபி இல்லை. அந்த ஃபிலாசபியோட கூடின ஒரு சிலபஸ் வரும்போது அவங்க டீச்சர் சொல்லும்போது அவங்க டீச்சர் சொல்லணும், உங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தார்னா இந்த செல்ஃபோனை தூக்கி வச்சுட்டு அவரை வாங்குன்னு சொல்கிறதான் மரியாதை அப்படின்னு அந்த டீச்சர் சொல்லணும். அப்போ கேட்பாங்க, எங்கள் டீச்சர் சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போது நெருங்கி விருந்தாளி வந்தால் கூட இவர் பாட்டு இதை பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஒரு மதிப்பாக தர்றதில்லை. ஏன்னா சொல்லித்தரல, அவங்களுக்கு சொல்லித்தரது எப்படி வரும்? அவங்க சொல்லித்தர இல்லைல்ல. அப்போ இனிமேல் நம்ம சிலபஸில் ஒரு பேப்பரை ஆட் பண்ணணும். இப்போ மேத்ஸ் சிலபஸில் 24 பேப்பர் எழுதுகிறாங்களே, கால்குலஸ் ட்ரிகனாமெட்ரின்னு, இதே மாதிரி ஒரு பேப்பர் வைக்கணும். ஹவு டு பி அ குட் சன். யூனிட் 2 ஹவு டு பி அ குட் டாட்டர். யூனிட் 3 ஹவு டு பி அ குட் சன் இன் லா. யூனிட் 4 ஹவு டு பி அ குட் டாட்டர் இன் லா. சொல்லியே சொல்லி நமக்கு. அப்போ அதே மிஸ்டேக் நான் பண்ணுறேன். இப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி 200 வருஷத்துக்கு முன்னாடி மாமியாரும் படித்ததில்லை, மருமகளும் படிக்கலை, அவங்க சண்டை போட்டது சரிதான். இன்றைக்கி மாமியார் வந்து
இஸ் அ ப்ரொஃபஸர் இந்த காலேஜ். மருமக வந்து ஐடியில் இருக்காங்க, 2 பேரும் ஈக்குவலாக சண்டை போடுறாங்க. அப்போ நம்ம எஜுகேஷன் என்னாச்சு? என்ன சொல்லிக் கொடுத்தோம் நம்ம எஜுகேஷன்? அந்த எஜுகேஷன் ஏன் சொல்லிக் கொடுக்கலைன்னா ஃபிலாசபி இல்லை. அந்த ஃபிலாசபி சேர்த்து சொல்லிக் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். அவன் செல்ஃபோனையும் ட்ரீட் பண்ணுவான். ஒரு விருந்தாளி வரும்போது அது துண்டா வச்சுட்டு வாங்க என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்பான். அந்த மாதிரி சென்ஸ் நமக்கு வேணும். நமக்கு இதுக்கு முன்னே அந்த ஆத்திச்சூடி இதெல்லாம் வந்து நம்ம சொன்னா நம்ம கரெக்டு, யூ ஆர் ரைட்டு. அது இருந்தது எல்லாரும் வந்து அதில் நமக்கு தெரியாம சின்ன வயசுல இருந்து சொல்லிட்டு வந்தோம். அது விட்டுட்டோமே. இப்போ நம்ம அடுத்தது நமக்காக அட்லீஸ்ட் நாங்களாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டோம். இப்போ அதை விட்டுட்டோம் நம்ம. இல்லைங்க ஐயா, இப்போ கற்றுக் கொடுத்தா கூட இப்போ தமிழ் ஸ்கூலில் இருக்கிறோம் நாங்கள்லாம், அதனால வந்து நாங்கள் கற்றுக் கொடுக்கலன்னா சொல்லாதீங்க. இங்கே வந்து ஒரு தமிழ் ஸ்கூல்லையே ஒரு 400 குழந்தைங்க நம்ம சொல்லி கொடுக்குறோங்க ஐயா. ஆனால் புக்கு தனியாக நின்று போது ரியல் லைஃப் தனியாக வந்து நாம சொல்லிக் கொடுக்குறது வந்துமா, தட் ஸ்டூடெண்ட் டஸ் நாட் ரெகனைஸ் மீ as a டீச்சர். ஸ்கூல் டீச்சர் சொல்கிறது வேறு, நாமளும் சொல்கிறது வேறு. ஃபார் ஹிம் நீங்கள் ஒரு அங்கிள் தான், ஒரு ஆன்ட்டி தான். நீங்கள் அந்த ஆன்ட்டி வந்து கிளாஸ் எடுத்தாம்பாங்க. பட் ஒரு ஸ்கூல் டீச்சர் சொல்லணும், அதான் அவனுக்கு வேத வாக்கு. எங்கள் வாத்தியார் சொன்னாங்க அப்படின்னு வந்துடுவான், பொண்ணு வந்துடுவாங்க. இப்போ நான் போய் சொல்லிக் கொடுத்தேன்னா எங்கள் ஆண்டி சொன்னாங்கம்பாங்க, டீச்சர் சொன்னு சொல்ல மாட்டாங்க. இது வந்து ஆடான் தானே பண்ணுறீங்க நீங்கள், அதில் இன்டெகிரேட் பண்ணலையே, அவளோட ஸ்டடீஸ் இன்டெகிரேட் பண்ணலை. இல்லைல்ல, ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இந்த சிலபஸ் இருக்கணும். அந்த டீச்சர் வந்து கிளாஸுக்கு வந்து லுக் ஹியர். நான் ஒரு இன்சிடெண்ட் சொல்கிறேன். ஈரோட்டில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு. ஈரோடுங்கிற ஒரு டவுன் இருக்குது எங்களுக்கு தமிழ்நாட்டில், எல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். அந்த அம்மா வந்து என்கிட்ட, சார் நான் வந்து மெடிடேஷன் பண்ணுறேன், வேதாத்திரி சிஸ்டத்தில் நான் இருக்கிறேன், ஆனால் என் பையனுக்கு திருமணமாகி 6 மாதத்தில் டைவர்ஸ் முடிஞ்சது. ஏன் சார் இது நடந்தது? ஐ ஆம் இன் டு வேதாத்திரி சிஸ்டம், மெடிடேஷன் பண்ணுறேன், ஆனால் பையனுக்கு வந்து 6 மாதம் டைவர்ஸ் ஆச்சு, ஏன் இது நடந்து கேட்டுச்சு. விசாரித்து பார்த்தோம்னா இவங்க வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஆச்சுங்களா, மிடில் கிளாஸு. பையன் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு ஆச்சுங்களா. அவனுக்கு வந்து ஒரு பேங்க்கில் வேலை கிடச்சிருச்சு. அப்புறம் பேங்க்கில் வேலை கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சு, எக்கனாமிக் பொசிஷன். அப்புறம் தனியாக வந்து ஒரு அந்த கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்ணுறான், தனியாக வச்சு ஓரளவுக்கு வந்துட்டாங்க மேலே. இப்போ மேரேஜ். அந்த பையன் லெவல்ஸ் தானே பார்க்கணும், பெரிய லெவலில் பொண்ணு பார்த்தாங்க. அங்கே தான் ஆசை இல்லையா, பெரிய லெவலில் பொண்ணு பார்த்து பெரிய லாயர், ஒரே மக, பொண்ணை கொடுத்தாங்க, கட்டி வச்சாச்சு. ஒரே ஒரு மக, எவ்வளோ செல்லமாக வளர்த்துருப்பாங்க. இந்த வீட்டுக்கு வந்த உடனே அந்த அம்மா செல்லமாக வளர்த்ததில் இந்த மாமியாருக்கும் இவங்க கட்டுப்பட மாட்டேங்குது, குவாரல். அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, சொந்த இடத்த கொடுத்து இங்கே வச்சுக்கோங்க ஆஃபீஸை, ஏன் வாடகை கொடுக்குறீங்க, சொந்த கார் வாங்கி கொடுத்துருக்காரு. அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை வரும்போது அந்த பொண்ணு என்ன சொல்லிடுச்சு, நீங்கள் என்ன தான் சொன்னாலும் எங்கள் அப்பா கொடுத்த ஆஃபீஸ் தானே இது அப்படின்னு இந்த பையனுக்கு என்னமோ மாறாயிருச்சு. அப்புறம் கொஞ்சம் டைலாக் முடிஞ்சது. அந்த பொண்ணு மறுபடியும் என்ன சொல்லியிருக்கு, நீங்கள் என்ன சொன்னாலும் சொல்லிக்கோங்க, எங்கள் அப்பா கொடுத்த கார் தானே, அதுதான் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையன் கையில் சாய் வச்சுருந்தான், ஓங்கி விட்டுருந்தான், பொட்டில் போட்டு ரசம் வந்துடுச்சு. ஏன் அவனுக்கு சொல்லி தராத நம்ம, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படி பேசினாலும் நீ எப்படி நடந்துக்கிறனும் சொல்லி தரல. இங்கேருந்து விட்டுருந்தான் சாவியை, உங்கள் அப்பாவும் ஆச்சு உங்கள் காரும் ஆச்சு சொல்லிட்டு விட்டுருந்தான். அந்த பொண்ணு பொட்டில் போட்டு ரத்தம் அப்படியே வடியுது. நேராக அப்பா வீட்டுக்கு போயிடுச்சு. அப்பா ஏற்கனவே லாயரு, 3ஆவது நாள் லாயர் நோட்டீஸ் வருது. என்ன காரணம், இந்த ஒரு லெசன் இல்லை, இல்லை எப்படி நடந்துக்கிறது நான் அப்படின்னு லெசன் இல்லை. அந்த பொண்ணுக்கு லெசன் இல்லையே, அந்த பொண்ணு படித்த பொண்ணு தான். நம்ம எங்கே சொல்லி தந்த பொண்ணுக்கு எப்படியம்மா நீ ஒரு நல்ல டாக்டர் லாவாக எப்படி இருக்கணும் சொல்லி தரலையே, சொல்லி தராது எனக்கு எப்படி வரும், அவ்வளோதான் 6 மாதம் டைவர்ஸ். அந்த மாதிரி தான் நம்ம எஜுகேஷன் இருக்குமா. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் எஜுகேஷனுக்கு போகணும். அவர் சொன்ன மாதிரி அரண்யை விரும்புறது ஆரம்பித்தோம்,
இப்போ யார் சொல்கிறா அது ஆரம்பிச்சு விரும்புன்னு சொல்லிட்டு 6 வருஷம் சினம் சொன்னாங்க. இப்போ யார் சொல்கிறது? இப்போ இல்லை. இப்போ ஆல் சார்ட்ஸ் ஆஃப் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். ஐயா சரி